இதயம் தேடுதே யாரது என்னில் ஒரு சடுகுடு சடுகுடு காலை மாலை நடக்கிறதே கண்ணில் தினம் கதகளி தூங்கும் போது தொடர்கிறதே இரவிலும் அவள் பகலிலும் அவள் மனதினை தொடுவது தெரிகிறதே கனவிலும் அவள் நினைவிலும் அவள் நிழலென தொடர்வது புரிகிறது இருந்தாலும் இல்லாவளை இதயம் தேடுதே யாரது யாரது பேயா டேய் இந்த பேய் என்ன இருக்கப்படுத்திருக்கடா என்ன கொஞ்சம் காப்பாத்தேன். சுடுகாட்டுல இருந்து பேய் வந்ததா கூட நான் உன்னை காப்பாத்திருப்பேனா, ஆனா இந்த பேய்ல இருந்து உன்னை காப்பாத்த முடியாதுண்ணா. நான் வரேன்ப்பா. கையடி நீ பேயா பிசாசா ஃபர்ஸ்ட் என்ன விட்டு நவளு முடியாது மாமா. ஹேய் அறிவிலே அவனுக்கு பார்க்க நல்லா டிப்டாப்பா டீசென்டான தானே இருக்கா. அவர் எவ்வளவு பெரிய ஆளு, அவரை போய் இப்படி ரயில்வே ஸ்டேஷன்ல கட்டி பிடிச்சா பாக்குற 4 பேர் தப்பா பேச மாட்டாங்களா? தள்ளிவா. என்னடா அவ என்ன கட்டி பிடிச்சா சரி திட்டுறா ஓகே, கேப்ல பெரியாளு நீ ஒரு வார்த்தையை விடுறா. அப்புறம் பின்ன நீ எவ்வளவு பெரிய ஆபீஸோட எம்பி, அவ ஒன்ன போய் இப்படி பப்ளிக்ல கட்டி பிடிச்சிருக்கா. அப்படி கட்டி பிடிக்குன்னா என்ன வந்து கட்டி பிடிக்க வேண்டியதானே? ஓஹோ நீ அப்படி வர சிட்டுக்குருவி உன்னை கட்டி பிடிக்காம என்ன கட்டி பிடிச்சிட்டு உனக்கு ஒரு வயிற்றுச்சல். நீ என்னப்பா காலேஜ் ஸ்டூடெண்டா? நீ தான் ஒரு ஹாஸ்பிட்டலோட எம்பி தான். எம்பியா இருந்தாலும் நான் உன்னோட வயசுல 2 வயசு சின்ன பையன் தானே. அப்ப அவ என்னதானே வந்து கட்டி பிடிச்சிருக்கணும். நான் தானே அவள ஆஹா ஓஹோன்னு வரைஞ்சிச்சேன். அப்ப அவ என்னதானே கட்டி பிடிக்க சூஸ் பண்ணிருக்கணும். தம்பி உன்னோட நான் பார்க்க கொஞ்சம் ஹேண்ட்ஸமா லுக்கா அவளுக்கு தெரிஞ்சிருப்பனா இருக்கும், அதனால அவ என்ன சூஸ் பண்ணிருப்பா. அவள ஒரு ஆளு இல்ல மூஞ்ச பாரு, சுருங்கி போன தேங்காய் குறும்பல் மாதிரி ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு டேய் தள்ளிபடி அப்படியே தள்ளி தள்ளி எங்க அண்ணனை ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே தள்ளி விட்டுருவோம் போல இருக்கு. என்ன தம்பி வயிற்றுச்சலோ? கொஞ்ச நேரத்துக்கு முன்னக்கூடியதான் நீங்க தான் அந்த பொண்ணை ஜீன்ஸ் போட்ட மாடல் அழகினி பயங்கரமா வரைஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ என்னன்னா சுருங்கி போன தேங்காய் மூஞ்சி மாதிரி இருக்குன்னு சொல்ற. வயிற்றுல புகை கப கபன்னு எரியுதோ? எரியவும் இல்ல கரியவும் இல்ல, நீ இதான் சாக்கணும் அப்படியே நின்றுகிட்டே இருப்ப. தள்ளி விடு, உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குன்னு நினைக்கிற. அங்க போனா ஐஸ், இங்க போனா இவ. யார் நீ? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தள்ளி போ. நல்லா இவ்வளவு நேரம் உரைச்சிட்டு இப்ப தள்ளி போ சொல்றான். இது ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தா ஒரு அர்த்தம் உண்டு. உங்களுக்கு தெரியலையா? ஏய் உனக்கு தெரியறதுக்கு நீ என்ன இந்த நாட்டு எலிசபெத் ராணியா? மூஞ்சி ஆளிய பாரு, எவனாவது அழகா இருந்தா போதுமே அப்படியே ஹக் பண்ணிட்டு உரசிக்கிட்டு இருக்குது. விராட் மாமா என்ன தெரியலையா? நான் தான் உங்க மலர். என்னது விராட் மாமாவா? ஹேய் உனக்கு எப்படி என் பேர் தெரியும்? மாமா என்ன தெரியலையா? சின்ன வயசுல நம்ம 2 பேரும் ஒன்னா விளையாண்டுருக்கோம், ஒன்னா குளிச்சிருக்கோம், ஒன்னா சாப்பிட்டுருக்கோம், ஒன்னா. ஏய் நிறுத்து. அப்புறம் என்ன ஒன்னா படுத்திருக்கோன்னு சொல்ல வரியா? எங்க அண்ணனை பார்த்தா பிள்ளை சொன்னா மூஞ்சி அடிச்சு உடச்சு போடுன்னு சொல்லிட்டேன். ஐயோ மாமா ஒன்னா படுத்தோன்னு சொல்ல வரல, ஒன்னா ஸ்கூலுக்கு போனோம்னு சொல்ல வந்தேன். ஓ அது சொல்ல வந்தியா? ஏய் ஃபர்ஸ்ட் நீ யாருன்னு எங்களுக்கு தெரியல, ஆனா எங்க பேரெல்லாம் நீ கரெக்டா சொல்ற. மாமா என்ன உங்களுக்கு தெரியலையா? நான் தான் உங்க அத்தை பொண்ணு மலர். ஏய் ஒரு ஈல கொஞ்சம் நிறுத்துறியா? நாங்க நம்பிட்டோம். எங்களுக்கு அத்தை பொண்ணுன்னு ஒண்ணு உண்டுதான், ஆனா அது ஸ்டைல் வேற, ஓ ஸ்டைல் டிஃப்ரெண்டா இருக்கு. அதுவும் அந்த பொண்ணு பேர்லாம் மலர் கிடையாது, வேற ஒரு பேராச்சே. அப்படின்னா உங்க அத்தை பொண்ணு பேரு மலர்விழி? ஆமாமா எங்க அத்தை பொண்ணு பேரு மலர்விழி தான். ஐயோ விராட் மாமா அந்த மலர்விழியே நான் தான். என்ன மாமா 2 பேரும் சாக்காவி வாய பழக்கிறீங்க? என் அழக பார்த்தா? அது அப்போ நான் உன்னை பார்த்திருக்கேன் தான், ஆனா நீ சின்ன வயசுல வேற மாதிரில இருந்த, இப்போ வேற மாதிரி இருக்கியே. மாமா உங்களையும் தான் நான் சின்ன வயசுல பார்த்தேன், அப்போ உங்க ஸ்டைல் எல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ நீங்க எவ்வளவு அழகா ஹேண்ட்ஸமா இருக்கீங்க தெரியுமா? அதே மாதிரி தான் நானும். அப்போ உண்மையாவே அந்த மூக்கு வடிச்ச மலர்விழி எங்க அத்தை பொண்ணு நீதானா? நீங்க சொல்ற மலர்விழி நான் தான். நான் காலேஜ் படிப்புக்காக லண்டன் போயிருந்தேனா, அங்க உள்ள கலாச்சார ஸ்டைலுக்கு ஏத்த என்ன நான் மாத்திக்கிட்டு இந்த மலர்விழிங்கிற நேம மலர் மாத்திக்கிட்டேன். எப்படி? ஓகே ஓகே, என்ன கொஞ்சம் மாடலா மாறிட்ட, அதுக்குன்னு ஓயன்றே ரொம்ப நீளமா போகுதே. சரி சரி வாங்க கிளம்பலாம். எனக்கு ஒரு டவுட் மலர்விழி. மலர் 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 தான் என்னமோ இருந்துட்டு போ. ஆமா நாங்க 2 பேருமே உனக்கு அத்தை பையன் தான். நாங்க 2 பேருமே ஹேண்ட்ஸமா அழகா நிக்கும் போது நீ கரெக்டா விராத்தெல்லாம் சூஸ் பண்ணி போய் ஹக் பண்ண.
அது வந்து சின்ன வயசுல உங்க 3 பேத்துல எனக்கு விராட் மாமானா ரொம்ப பிடிக்கும். அதுலயும் எங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் உனக்கும் விராட் மாமாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அடிக்கடி சொல்லி சிரிப்பாங்களா, அதனால என்னமோ விராட் மாமா மேல எனக்கு ஒரு லவ் வந்துட்டு இப்போ வளர வளர விராட் மாமா தான் என்னோட ஹஸ்பண்ட்னு ஒரு எண்ணம் வந்துட்டா, அதான் விராட் மாமா வந்தோடனே சந்தோஷத்துல ஹேட் பண்ணிட்டேன். நீயாவே விராட்ட லவ் பண்றேன்னு கனவு கொட்ட கெட்டிட்டாலே இதோ நிக்கிறானே ஊமக்கத்தா, அவனுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு. நீயாவே மனசுல ஒண்ணு நினைச்சிட்டு அலையாத. மாமா ரியலி? எஸ், எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு. மாமா அப்பன்னா ஒண்ணு பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. சரி, அவளை கட்டிக்கிட்டே உன்னை வச்சுக்கிறேன், ஓகேவா? என்ன வச்சுக்கிடுறீங்களா? ஏய், ஷாக்கு குறை. விராட்ட நான் சூஸ் பண்ண, இது உனக்கு தேவைதான், வா. விராட் மாமா, உங்க மேல நான் வச்சிருக்க காதல் எத்தனை வருஷ காதல் தெரியுமா? அவ்வளவு சீக்கிரமா உங்களை வேற ஒரு பொண்ணுக்கு தூக்கி கொடுக்க நான் விடுவேனா? நான் உங்களை எப்படியாவது கல்யாணம் பண்ணியே தீருவேன். ஏ மலர்விழி, விராட்ட கிடைக்காத சோகத்துல அடுத்த ட்ரெயின் பிடிச்சி உங்க ஊருக்கே போயிடாத, வீட்டுக்கு வா. அம்மா நீ வருவேன்னு வகை வகையா சமைச்சு வச்சிருக்காங்க. அதம்மா முத காலேஜுக்கு போறா. ஏசப்பட்ட நல்லா உருக்கமா ப்ரேயர் பண்ணிக்கோ. அவர் ஆசீர்வாதம் நமக்கு எப்பவுமே வேணும். அவரோட ஆசீர்வாதம் இருந்தா மட்டும்தான் நம்மளால நல்லா இருக்க முடியுமா. அதனால விளையாட்டுத்தனம் இல்லாம கொஞ்சம் பக்தியோட ப்ரேயர் பண்ணுமா. சரிக்கா. ஏசப்பா, இன்னைக்கு நான் முத காலேஜுக்கு போறேன். கொஞ்சம் பயமாவும் இருக்கு, கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்கு. என் வாழ்க்கையில நான் சாதிக்க போற அடுத்த பயணம் இது. இந்த பயணத்துல ஃபுல்லா நீங்க கூடவே இருக்கணும் ஏசப்பா. இனி நான் எடுத்து வைக்கிற ஒரு அடியிலையும் நீங்க தான் என் கூடவே இருந்து என்ன வழி நடத்தணும் ஏசப்பா. இந்த பயணத்துல எனக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் நான் பயப்படாம அதை எதிர்கொள்ற தைரியத்தை எனக்கு கொடுங்க. எப்பவுமே எந்த சூழ்நிலையும் நான் உங்களை மறந்துடவே கூடாது ஏசப்பா. இந்த காலேஜ் வாழ்க்கை தான் என் கனவையும் எங்க அண்ணன் கனவையும் எங்க குடும்ப கனவையும் நிறைவேற்ற போற ஒரு இடம். இதை நான் சிறப்பா செய்யறதுக்கு நீங்க தான் எப்போதும் எனக்கு பக்கபலமா இருக்கணும் ஏசப்பா. அக்கா, ப்ரேயர் பண்ணிட்டேன், போலாமா? ராதாமா, இந்த சேரில நீ அப்படியே தங்க சிலை மாதிரி இருக்கா. போக்கா, எனக்கு வெக்கமா இருக்கு. என் தங்கச்சி வெக்கத்தை பாரு. இந்த பாரு ராதாமா, முத நீ காலேஜுக்கு போறா. அக்காவுக்கு சந்தோஷமா இருக்கு, ஒரு சைடு பயமாவும் இருக்கு. ஏங்கா பயப்படுற? நான் என்ன சின்ன குழந்தையா? எனக்கு எப்பவுமே நீ குழந்தை தான்டா, அதான் அக்காவுக்கு பயமா இருக்கு. இந்த பாருடா, வீட்டுல எல்லாம் இருக்கிற மாதிரி காலேஜ்ல இருக்க கூடாது, சரியா? சரி. அப்புறம் காலேஜுக்குலாம் போய் உன் வாழ்த்தனத்தை காமிக்க கூடாது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா பிடிக்கணும். யாரையும் உடனே நம்பிராதம்மா. சரி. அப்புறம் காலேஜ்னாலே பசங்களாம் ராக்கிங் பண்ணுவாங்க, ஸ்கூல் மாதிரி அதெல்லாம் பார்த்து அழுதுகிட்டு இருக்க கூடாது, சரியா? சரி. அப்புறம் எதுனாலும் போல்டா பேஸ் பண்ணணும். அப்பதான் எல்லாருமே உன்னை தைரியமான பொண்ணுன்னு நினைப்பாங்க. சப்போஸ் உன்னால பேஸ் பண்ண முடியாட்டி நீ உடனே அண்ணனுக்கு போன் பண்ணிடணும். அங்கேயே உட்காந்து அழுதுட்டு கிடக்க கூடாது, சரியா? சரிக்கா. அப்புறம் ராதா, காலேஜ்னாலே ஜாலியான லைஃப் தான். நீ அதை என்ஜாய் பண்ற. நீ படிப்பை கோட்டை விட்டுறாத. படிப்புல முழு கவனத்தையும் செலுத்தணும். உன் கனவு தான் அண்ணனோட கனவு. ஞாபகத்துல எப்பவும் வச்சுக்கோ, புரியுதா? புரியுதுக்கா. நான் நல்லா படிப்பேன். அதமா கிளம்பிட்டியா? மணி ஆக்குது பாரு. அதமா, காலேஜுக்கு தேவையானதுல கரெக்டா எடுத்து வச்சுட்டல, எதையும் மறக்கலையே? எடுத்து வச்சுட்டேன்னா. சரிடா. ராதா, காலேஜுக்கு போற, அங்க நிறைய பசங்க உண்டு. பசங்க ஹாய் சொல்றாங்க, நீனு பதிலுக்கு ஹாய் சொல்லிட்டு இருக்க கூடாது. நீங்க படிக்க தான் போற, அதை ஃபர்ஸ்ட் புத்தியில ஏத்திக்க. அம்மாச்சி. இல்லப்பா ஆல்வினு, உனக்கு எதுவும் தெரியாது. அம்மாச்சி நிறைய சீரியல் பாக்குறல, சீரியல்ல இந்த மாதிரி நடக்குது. நிறைய பசங்க இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் நம்ம வீட்டு பிள்ளைகிட்ட உசாரா இருன்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். அம்மாச்சி, நீ சீரியலை பார்த்து ரொம்ப கெட்டு போய் கிடக்குறா. நீ நினைக்கிற மாதிரிலாம் காலேஜில் இருக்க பசங்க ஃபுல்லா ஹீரோவும் கிடையாது, உன் பேத்தினா அவனும் ஹீரோனியும் கிடையாது. நீ நினைக்கிறது எதுவும் நடக்கவும் செய்யாது. ராதா கிறுக்கி, இன்னும் உனக்கு பசங்களை பத்தி சரியா தெரியல. ஃபர்ஸ்ட் நோட்ஸ கூடன்னு வருவாங்க, அடுத்து பெண்ணை கூடன்னு வருவாங்க, அடுத்தது ஃப்ரெண்ட்ஷிப் ஆகலாமான்னு வந்து நிப்பாங்க, அடுத்து பூவை கொண்டு நீட்டுவாங்க, அடுத்து பொண்ணு கேட்டு நம்ம வீட்டுக்கே வந்து நிப்பாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? அதனால எப்போ நீ பார்த்து சூதானமாவே நடந்துக்கோ. அம்மாச்சி, அவளே காலேஜுக்கு பயத்தோட தான் போறா. அவட்ட ஒரு 4 நல்ல வார்த்தை பேச மாட்டியா? இப்படிதான் யாரோ கூட வார்த்தையா பேசுறதா? அவ என்ன நினைப்பா? இல்ல நேகமா, இந்த சில்லு வண்டிக்கிட்ட எல்லாம் கொஞ்சம் பயம் காட்டினாதான் அடங்கி இருப்பா. வீட்டுலதான் என்னமோ பெரிய கொம்பு மாதிரி துள்ளிட்டு இருப்பா. அங்கேயே போய் கொம்பு மாதிரி எதாவது வேலை பண்ணி வச்சுட்டானா அதுக்குதான். ஐயோ ஐயோ,
அம்மாச்சி உன் கற்பனைக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம். அண்ணா அம்மாச்சி பாருண்ணா. அம்மாச்சி அவளை நல்லா ஓட்டினதெல்லாம் போதும். அவளுக்கு நம்ம வீட்டு கஷ்ட நஷ்டம் எல்லாம் தெரியும். அவ அதை படி பார்த்து நடந்துப்பா. ஆல்வினு, நம்ம வீட்டுல பெரிய ஆளுன்னு நான் ஒருத்தி எதுக்கு இருக்கேன்? இந்த மாதிரி நல்லது கெட்டதெல்லாம் எடுத்து சொல்றதுக்கு தானே. அதான் அவகிட்ட நல்லது கெட்டதெல்லாம் எடுத்து சொன்னேன். கிழவி, நான் காலேஜுக்கு போயிட்டு வந்தோடனே நல்லது கெட்டதெல்லாம் எடுத்து சொல்லு. கொஞ்ச நேரம் அமுக்கிட்டு இரு. ஆல்வினு, உன் தங்கச்சி என்ன என்னன்னு பேசுறான்னு பாருப்பா. இதெல்லாம் கேட்க மாட்டியா நீ? அம்மாச்சி விடுங்க அம்மாச்சி. எப்ப பாரு சின்ன பிள்ளை மாதிரி நீங்க 2 பேரும் சண்டை போட்டே இருக்கீங்க. என்ன ஒரே சிரிப்பு கூத்துமா இருக்கு. நீங்க சிரிக்கிற சவுண்டு பக்கத்து தெரு வர கேக்குது. அவ்வளவு சந்தோஷமாவா இருக்கியே. தலை ஆட்டிக்கிட்டு இவ கண்ணுல கொல்லிக்கட்டைய வைக்க. இவ ஒரு வீட்டை பார்த்துட்டாலே அந்த வீடு விளங்குன மாதிரிதான். ஆமா செல்வி, என்ன காலையிலே எங்க வீட்டு பக்கம் உனக்கு என்ன வேலை? காலையிலேயே யார் வீட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அலையிறதா உன் வேலையோ? ஐயோ கோவப்படாதுங்க அம்மாச்சி. எனக்கு என்ன அதான் வேலை. வீட்டுல காபி போடலான்னு பால் காய்ச்சனா சீனி இல்ல, அதான் கொஞ்சோண்டு சீனி வாங்கிட்டு போலான்னு வந்தேன். சீனி இல்லைன்னா நேரா போய் கடையில போய் வாங்க வேண்டியதானே, இங்கேயே வர. ஒரு 10 பேரு 20 பேரு காபி குடிக்கிற மாதிரி இருந்தா கடையில போய் வாங்கலாம். நாங்க 4 பேரு தான் காபி குடிப்போம். இதுக்காக போய் கடையில சீனி வாங்கலாமா? அதான் உங்ககிட்ட கொஞ்சோண்டு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஆமா, நல்ல வந்த. எங்க ஓசில கிடைக்கனே அலைவா போல. அம்மாச்சி சும்மா இருங்க. செல்வியக்கா கொஞ்சம் நில்லுங்க, நான் சீனி எடுத்துட்டு வரேன். சரி அம்மாச்சி, நான் வரேன். என்னப்பா ராஜா, இவ்வளவு நேரம் நல்லா பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தா என்ன கண்டோடனே கிளம்புறேன்னு சொல்றா? ஐயோ அப்படிலாம் இல்லக்கா, தங்கச்சி காலேஜ் போகணும்ல, நேரம் ஆகுது. என்ன ராதா, காலேஜா அப்படியே ஜிக்கு 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 ஜிக்குன்னு சேலை கட்டிட்டு போறிய. பாக்க அப்படியே பணக்கார பிள்ளை மாதிரி இருக்கா. கண்ணியும் பேத்தி போல பட்டுட்டா இனி விளங்குன மாதிரிதான். இவ காலடி மண்ணை எடுத்து என் பேத்திக்கு சுத்தி போட்டாதான் உண்டு. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஆல்வினு ராதாவை பார்க்க முடியல, கல்யாண பொண்ணு மாதிரி வளர்ந்துட்டா. அவளுக்கு முன்னாடி ஒரு அக்கா ஒருத்தி இருக்கா. அவளை கட்டி கொடுத்தாலாம் இவளையும் கட்டி கொடுக்கணும். ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானப்பா. பிள்ளைகள் 2 நல்லா வளர்ந்துட்டுங்க. சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே. அக்கா இப்பதான் இவ காலேஜே போறா. அவ காலேஜ் முடிச்சிருக்கா, உடனே எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்? கொஞ்ச நாள் போகட்டும். ராஜா, ஊர்ல நடக்கிறது எதுவுமே உனக்கு தெரியல போல இருக்கு. நீ பச்சை மண்ணு மாதிரியே இன்னும் பேசுறியே. புரியலக்கா. உனக்கு புரிஞ்சா நீ ஏன் இப்படி இருக்க போறா? பாரு ராஜா, அக்கா இருக்கும் போதுலயே தங்கச்சிக்காரி எவனையாச்சும் கூட்டிட்டு ஓடிடுறாங்க. அப்புறம் குடும்பத்துல கெட்ட பேரு. அக்காளுக்கு கல்யாணமே நடக்காம நின்னு போயிருதான். நிறைய வீட்டுல நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால பாக்க இவளும் நல்லாதான் இருக்கா. இவ எவனையாச்சும் கூட்டிட்டு வர்றதுக்குள்ள மூத்தவளுக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும். அதான் சொல்றேன். ஏ செல்வி, உன் ஊத்தவை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? சீனி தானே வாங்க வந்த, சீனியை வாங்கிட்டு போக வேண்டியதானே. குடும்பத்தை சின்ன பிடமா ஆக்கணும்னே வருவா போல இருக்கு. பாருங்கக்கா, யார் வீட்டுல என்ன நடக்கு எப்படி போறாங்கன்றா தெரிஞ்சுக்கிற அவசியம் எனக்கு கிடையாது. அதை நான் தெரிஞ்சுக்கவும் வேண்டாம்க்கா. என் தங்கச்சியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்கள நான் சரியா தான் வளர்த்திருக்கேன். அவங்க என்னை அசிங்கப்படுத்துற மாதிரி நடந்துக்க மாட்டாங்கக்கா. என் தங்கச்சிங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அடுத்த வீட்டுல நடக்கிறத வச்சு என் தங்கச்சியை நீங்க கம்பேர் பண்ணாதீங்கக்கா. எனக்கு அது பிடிக்கவும் செய்யாது. இல்ல ராஜா, ஊர்ல நடக்குது. உங்க வீட்லயும் 2 பொட்ட பிள்ளைகள் இருக்காளுங்க. அதான் உன் காதுல போட்டேன். நீங்க சொல்றது எனக்கு புரியுதுக்கா. நான் பாத்துக்கிட்டேன். என் தங்கச்சிங்களா எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். அதான் கொளுத்தி போட வேண்டியத நல்லா கொளுத்தி போட்டுட்டே. அப்புறம் என்ன, கொஞ்சம் சிரிச்சிட கூடாது. அடுத்த வீட்டை எப்படி சின்ன பின்ன ஆக்கணும்னு வந்துருவ. சீனியை வாங்கிட்டு கிளம்பு. நீ கிளம்புனா ராதாவுக்கு காலேஜுக்கு லேட் ஆகுதுல, நீங்க கிளம்புங்க. சரிடா. ஏல சதீஷே, உன்னை நான் சாவி வாங்க எப்ப வர சொன்னே? நீ இப்ப வாங்க வந்திருக்கா? ஐயோ கடவுளே, இப்பதான் இந்த அக்கா எதையும் மனசுக்குள்ள வச்சுதான் குச்சி காமிச்சு அண்ணன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு. அதுக்குள்ள இவன் வந்து நிக்கிறான். அது ஆல்வின், சுவாதி நான் ஆல்வினுக்காக கேஸ் இருக்கின்றேனா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி செஞ்சு முடிச்சோம் ஆல்வின் கொண்டு போய் கொடுன்னா. சரிசனா, சுவாதி அண்ணனுக்கு கேசரி செஞ்சால, சரியா போச்சு. அப்போ கேசரி உங்க கையில இருக்கணுமே, டிபன் பாக்ஸ் எதையும் காணும். அங்கதான் வச்சா பாரு ஒரு ட்விஸ்ட். கிண்டு கிண்டுன்னு கிண்டி கடைசியில கரிஞ்ச சட்டி என்கிட்ட காட்டுறா கேசரி கரிஞ்சு போச்சுன்னு. கேட்டா நான் ஆல்வின் நினைப்பிலேயே கிண்டுனா கேசரி கரிஞ்சு போச்சுன்னா நான் மண்டையிலே 2 ஸ்குவாட் போட்டு தான் வந்தேன். சரி விடுங்க, தேவையில்லாதெல்லாம் எதுக்கு பேசிட்டு இருக்க? சாவியை வாங்கிட்டு போய் கடையை தரப்போ. மச்சா நீ எங்க போற? நான் ராதாவை காலேஜ்ல டிராப் பண்ணிட்டு அப்படியே கடைக்கு வந்துடுறேன். ஓகே பாய். நோ வந்துட்டானே. ஃப்ரெண்டுக்காரன் எப்போ வெளியே போவான், நம்ம அவன் தங்கச்சிட்ட கடலை போடலான்னு காத்துக்கிட்டே இருப்பான் போல இருக்கு. அவனை அனுப்பிவிட்டுட்டு என்ன விடிய விடியவே கடலை போடுவாவ.
இதை நம்ம நாஸ்கா சொன்னா எங்க புரியுது அந்த ஆந்த கண்ணனுக்கு? இப்படிலாம் நடக்கிறத நம்ம நாஸ்கா போய் வீடு வீடா சொன்னா நம்மள கோல்காரி குடும்பத்தை கலைக்கிறவனே நிறைய பட்டத்தை தருவாங்க. நல்லதுக்கே காலங்கடையில புடவை செய்யற இதோ வாரேன். நேஹா கடைசாவி எடுத்து வை, இதோ வாரேன். போ போ போ, உன்னை கேக்குறதுக்கு நீ யார் இருக்கா? தோ இந்த கிளவி காலை நீட்டி போட்டு இவனை உட்காந்துருவா. உன் காட்டுல மழை தான். இந்த ஜாலியா 2 பேரும் என்ஜாய் பண்ணுவிய. நம்ம கண்ணு முன்னாடியே தப்பு நடக்கு. சொல்ல போனா நம்மள பொல்லாத பிள்ளை மாதிரி பார்க்கும் இந்த கிளவி. நமக்கு என்ன எது செல்வி, அதான் உன் வேலை நல்லா முடிஞ்சுட்டே. இன்னும் என்ன தனியா கடந்து புலம்பிட்டு இருக்க? நல்லா கொளுத்தி போடணும்னு வந்த, கொளுத்தி போட்டாச்சே. உனக்கு சீனி வேணுமா வேணாமா? ஐயோ அம்மாச்சி, நான் ரேஷன் கடையில வாங்கின 2 கிலோ சீனி அப்படியே இருக்கு எங்க வீட்டுல. நான் மறந்துட்டேன். சீனி வேண்டாம், நான் அதுல காப்பி போட்டு குடிச்சுக்கிடியே. நான் போறேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதங்கோ. நீ எதுக்கு வந்த, இப்ப எதுக்கு போறேன்னு போப்போ. செல்வி அக்கா பேசுனது அப்படியே என்ன பார்த்து சாரியா பேசுன மாதிரியே இருந்துச்சு. ஆனா எங்க அண்ணன் எங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா என் தங்கச்சிகளை பத்தி எனக்கு தெரியும். அந்த அக்காட்ட மூஞ்சில எடுத்தால சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம அண்ணனை அசிங்கப்படுத்தலாமா? அசிங்கப்படுத்த கூடாது. என் அண்ணன் தலை குனிற மாதிரி எந்த தப்பும் நான் பண்ணிடக்கூடாது. முதல்ல அந்த சாவி எடுத்து சதீஷ் கையில கொடுத்து வீட்டுக்குள்ள வரவிடாம அப்படியே அனுப்பிட வேண்டியதுதான். அதனாலதான் நான் ஆரம்பத்துல இருந்து இந்த சதீஷ் கிட்ட கோபமாவே பேசியிருந்தேன். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிருக்கணும். இந்த லூசு பையன்தான் பேசி பேசி என் மனசைய மாத்திட்டான். இனியும் அப்படி இருக்க கூடாது. அவங்கிட்ட கோபமா தான் நடந்துக்கணும். என்ன செல்லம், என்ன பத்தி தானே யோசிச்சுட்டு இருந்த? எப்படி அவனை வீட்டுக்குள்ள வரவிடாம வாசலோடயே அனுப்பிவிட்டுலான்னு? அது உன்னால முடியாது. பாரு சதீஷ், நீ இப்படி வந்து என்கிட்ட ஹீரோ மாதிரி பேசணும்னே நான் அப்படியே மயங்கி உன் மடியில விழுந்துருவேலாம் கனவு காணாத. அது எப்பவுமே நடக்காது. உன்னை பார்த்து 2 days ஆச்சு. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா? நான் வரும்போது கூட நாங்க போகும்போது அவங்க அண்ணன்கார வீட்டுல இருக்க கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே வந்தேன். அதே மாதிரி உங்க அண்ணனும் போறான். எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னு நினைச்சா நீ என்னன்னா என்ன திட்டுற. பாரு சதீஷ், என்ன மிஸ் பண்ணேன், பச விட்டுட்டேன், இந்த மாதிரிலாம் பேசி உன் டைலாக்க நீ வேஸ்ட் பண்ணாத. யாராச்சும் நம்ம பேசுறதெல்லாம் பார்த்தா தப்பா நினைப்பாங்க. அப்புறம் அண்ணன் அதுக்கு போயிட்டுனா அண்ணே எவ்வளவு வருத்தப்படுவான் தெரியுமா? என்ன நீ ஒரு நேரம் என்னன்னா என்ன பிடிச்ச மாதிரி பேசுவ, இன்னொரு நேரம் என்னன்னா வெறுத்த மாதிரி பேசுற. எனக்கு மிச்சவங்களை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா எனக்கு அது தெரிஞ்சாகணும். சொல்லு. எனக்கு தெரியல. ஆனா என்னையும் சேர்த்து வச்சு ஊருக்குள்ள யாராச்சும் தப்பா பேசியாது எங்க அண்ணனுக்கு தலைக்குணவா வந்துடக்கூடாதுன்னு மட்டும் நான் நினைக்கிறேன். ஆமா, நல்லா நினைப்ப. எப்பவுமே உங்க அண்ணனை பத்தியே நினைச்சிட்டு இருக்கியே. உன் பின்னாடி இத்தனை வருஷமா சுத்துற, என்னை பத்தி நீ நினைக்கவே மாட்டியா? எனக்கு உன்னை பிடிக்கவும் இல்ல, நான் உன்னை காதலிக்கவும் இல்ல. என் கண்ணை பாரு நேஹா, என் கண்ணை பார்த்து சொல்லு. உனக்கு என்ன பிடிக்கலையா? என் முகத்தை பாரு, என் முகத்தை பார்த்து சொல்லு. நீ பிடிக்கலன்னு சொன்னா நான் உன் நிழல கூட தேடி வர மாட்டேன். சரி விடு. உனக்கு என்ன பிடிக்கலையா? ஒரு தடவை, அட்லீஸ்ட் ஒரு தடவை கூட நீ அந்த காதல் உணர்வோட என்ன பார்க்கலையா? பார்க்கலன்னா சொல்லிடு நேஹா, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நான் போயிடுறேன். உன்னை நான் என் மனசுல நினைக்கவும் இல்ல, உன்னை எனக்கு பிடிக்கவும் இல்ல. உன் வாயில என்ன பிடிக்கலன்னு சொல்லுதே தவிர உன் கண்ணுல என் மேல காதல் நிறைய இருக்குன்னு தெரியுது நேஹா. உங்க அண்ணனுக்கு தலைக்குனிவு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் என்ன அவாய்ட் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியுது நேஹா. ஆனா நம்ம 2 பேரும் சேர்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நேஹா, புரிஞ்சுக்கோ. பாரு சதீஷ், நான் ஆரம்பத்துல இருந்தே அதே தான் சொல்லிட்டு வரேன். என் பின்னாடி தேவையில்லாம ஆசையை வளர்த்துக்கிட்டு சுத்தாத நீ. இப்போட எங்க அண்ணன் யார கல்யாணம் பண்ணிக்க நீ கை நீட்டுறாரோ அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன். அவரை எதிர்த்து நான் சதீஷை தான் காதலிக்க நீ என் வாயில இருந்து ஒரு வார்த்தையோட வராது, புரிஞ்சுக்கோ. அப்போ உங்க அண்ணே வாயிலே நீ சதீஷ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பியா? நான் சொல்லிட்டல, எங்க அண்ணன் யார கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலும் நான் கல்யாணம் பண்ணிக்குவேனே. எங்க அண்ணன் வாயில இருந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நீ என்ன ரொம்ப காயப்படுத்துற நேஹா. உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா உங்க அண்ணனுக்கு அசிங்கம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம காதலே நீ குளித்து வந்து பொழைக்கிறன்னு எனக்கு புரியுது. புரியுதுல்ல? அதுல சாவி இருக்கு, எடுத்துட்டு போ. இந்த பாரு சதீஷ், எங்க அண்ணனை தலை குனிற மாதிரி
யாரும் பேசுற அளவுக்கு நான் ஒரு நாளும் விட மாட்டேன். சரி ஓகே நான் கிளம்புறேன். நானே எப்பவும் பின்னாடி வர்றதுனால தானே என் காதல் உனக்கு பெருசா தெரிய மாட்டுது. என் காதலோட வழி என்னன்னு உனக்கு தெரியல, ஆனா கூடிய சீக்கிரம் தெரியும். ஓகே பாய். சதீஷ் ஒரு நிமிஷம். என்னக்கா நான் உன்கிட்ட எமோஷனலா பேசணும்னா என் மேல உனக்கு லவ் ஃபீலிங் வந்து உன் லவ் என்கிட்ட சொல்ல போறியா? இல்ல, நீ கடைசாவி எடுக்காம போறா. எனக்கு எடுக்க தெரியும். அண்ணனுக்கு தப்பாத தங்கச்சிமா. இந்த சாவி எடுக்க கேப்ல எப்பயாவது வீட்டுக்குள்ள வந்து இவகிட்ட ஒரு சின்ன ரொமான்ஸ் பண்ணிடலான்னு ஆசையோட ஓடி வந்தேன். ஆனா இவ வேணும்னே என் மூட ஸ்பாயில் பண்ணிட்டா. ஹாய், காதலிக்கிறவங்க காதலிங்க, ஆனா காதலிக்கிற பொண்ணுக்கு அண்ணன் இருக்கானா பார்த்து காதலிங்க, இல்லாட்டி ஏன் நிலைமைதான் உங்களுக்கும். நீ இப்படி தமாசா பேசுறது தாண்டா என்ன அறியாமலே உன்னை எனக்கு பிடிக்க வச்சுச்சு. இப்ப மட்டும் உன்னை எனக்கு பிடிக்கும்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, நீ அப்புறம் என் பின்னாடியே தான் சுத்தி வருவா. அப்புறம் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் அதை பார்த்து தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது எங்க அண்ணன் அதுக்கு போயிட்டுனா எங்க அண்ணன் ரொம்ப சங்கடப்படுவான்ல. அதனாலதான் உன்னை பிடிக்காத மாதிரி திட்டிட்டேன். சாரி. ஓய், நீ பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டேனே. ஐ லவ் யூ டா நேஹா. டேய் விஜய், ஏன்டா என் உயிரை வாங்குற? இப்படி காலேஜ் வாசல்ல வந்து என்ன நிறுத்தி வச்சிருக்கா? வர பொண்ணுங்களாம் என்ன ஒரு மாதிரி கோமாளி மாதிரி பாக்குதுடா. டேய், அந்த பொண்ணுங்க உன்னை பாக்குற விதத்தை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நீ அழகா ஆன்சமா இருக்குன்னு அந்த பொண்ணுங்கள லுக் விட்டுட்டு போறாங்கடா. ஆமா, இப்படியே ஏதாச்சும் சொல்லி என்ன டம்மி ஆக்குறதே உன் வேலையா போச்சு விஜய். சரி, அந்த பொண்ணை பார்க்க இப்படி வந்து நிக்கணுமா? அதான் அவன் வீட்டுல போய் எனக்கு பார்த்தமே, திரும்பி ஏன்டா இப்படி கேட்டு வாசல்ல வந்து நிக்கிறா? இல்ல மச்சான், அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு நம்ம பார்க்க போனோம். இன்னைக்கு அந்த பொண்ணு காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வருதுல்ல, அதனால பார்க்க வந்திருக்கோம். ஏன்டா விஜய், வீட்டுல பார்த்தாலும் அதே மூஞ்சுதான், காலேஜ்ல பார்த்தாலும் அதே மூஞ்சுதான், அதை ஏன்டா திரும்ப பார்க்கணும்? உனக்கு அந்த பொண்ணை பார்க்க பிடிக்காட்டி திரும்பிக்கப்பா, நான் பாத்துக்கிட்டேன். பிடிச்சிருக்கிறான் பாரு. ஏய், அந்த பொண்ணு உனக்கு பிடிக்குமான்னு கேட்டா பிடிக்காது, தெரிஞ்ச பொண்ணுன்னு சொல்லுவான். ஆனா அந்த பொண்ணு எங்க போனாலும் பின்னாடி ஓடுறான். இன்னும் போகாத இடம் அந்த பொண்ணு போற பாத்ரூம் மட்டும்தான். என்ன மச்சான் சொன்ன? பாத்ரூம் வருதா? நீ வேணா பாத்ரூம் போயிட்டு வாடா. அந்த பொண்ணு வரதுக்கு லேட் ஆகும் போல, நான் வேணா பாத்துட்டு நிக்க. அப்படியே வர கோத்துக்கு மூஞ்சில குத்திலாமான்னு வருது. ஏய் விஜய், உன்கிட்ட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கும்போது எவ்வளவு கனவோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சேன் தெரியுமா? ஏய், நான் என்ன உன் கனவு கண்ணியா? என் கூட எப்பவும் டூயிட் பண்ணலானே ஃப்ரெண்ட்ஷிப் வச்ச. ஆமா, எனக்கு இது மட்டும் தான் குறைச்சல. சரி, இவன் கஷ்டப்பட்டு உடைச்சு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எம்பியா இருக்கானே, இவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சா நம்மளுக்கு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நம்மளும் ஒரு ஹாஸ்பிட்டல் கழிச்சு நம்மளும் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி நம்மளும் எம்பியா இல்லன்னு ஒரு ஆசையில உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சா, இப்போ இங்க நடக்கிறதே வேற. இப்ப என்ன நடக்குது? உனக்கு புரோக்கர் வேலை தான் பாக்குறேன். ஏய் சிவா, இதெல்லாம் தப்பு. நானே எனக்கு தெரிஞ்ச பொண்ணு பார்க்க வந்திருக்கேன், இல்ல ஒன்னே நீ புரோக்கர்னு சொல்லிக்கிட்டு இதெல்லாம் தப்பு. வாயில போட்டுக்கோ. பாக்குறேன். இதையே நீ எத்தனை நாளைக்கு தான் சொல்லி ஓட்டுறேன்னு நானும் பாக்குறேன். டேய் மச்சான், உன் ஆளோட பிரதர் வண்டி வருது, ஒளிஞ்சுக்கோ மச்சான். வந்துட்டாளா? வந்துட்டாங்க. டேய் மச்சான், அந்த பொண்ணு வந்துட்டாளா? பாக்க எப்படி இருக்கா? ஏய் விஜய், உனக்கு தெரிஞ்ச பொண்ணு சாரியில பாக்குறதுக்கு கும்முன்னு லதா பாண்டிமதியே இருக்காடா. என்னது, லதா பாண்டிமதியா? எங்க? தப்பு பண்ணிட்டேன். என்னடா தப்பு பண்ண? இவ்வளவு நாளும் இந்த பொண்ணு தெரிஞ்ச பொண்ணுன்னு சொல்லி என்னையே நான் ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கேன்டா. அதுக்கு இனி இந்த பொண்ணை நான் லவ் பண்ணி, அது என்ன லவ் பண்ணி, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி என்னைக்கு பிள்ளை குட்டி பெக்க போறோமோ தெரியல. டேய், தெரிஞ்ச பொண்ணு தானே சொல்லிட்டு இருந்த, இப்போ என்னன்னா குழந்தை வரையும் போற. இது எப்பத்துல இருந்து? அவளை சேலையில பார்த்த அந்த நிமிஷத்துல இருந்து நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன்டா. நானுமே ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன்டா. நீ என்னடா மச்சான் முடிவுக்கு வந்திருக்கா? இவ்வளவு நாளு நீ ஏதோ தெரிஞ்ச பொண்ணுன்னு சொல்லிட்டு இருந்த. இப்ப நீ டோட்டலாவே அந்த பொண்ணு கிட்ட சரண்டர் ஆயிட்ட. பக்கத்துல நிக்கிறானே அவங்க அண்ணன் ஆந்த கண்ணே, அவன் கிட்ட மாட்டி நான் தர்ம அடி வாங்க விரும்பலப்பா. நான் அதனால இப்பவே எஸ் ஆகலான்னு முடிவு எடுத்துட்டேன். டுமுக்கு, உனக்கு பொறாம. இந்த நிமிஷம் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்டா. அவதான் எனக்கு பொண்டாட்டி. ஏய் மச்சான், அவங்க அண்ணன் பாக்குறேன்டா.